ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐசிஐசி 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அதில் இருக்கக்கூடிய பி யூனிட்டில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எ பால் ஆஃப் மாஸ் 0.5 kg ஸ்லோஸ் டவுன் ஃப்ரம் அ ஸ்பீட் ஆஃப் 10 meter per second to that of 6 meter per second. Calculate the change in kinetic energy of the ball. ஒரு தடவைக்கு 2 தடவை நியூமெரிக்கலை நல்லா ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். யூனிட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். இங்கே கேஜி, இங்கே மீட்டர் பர் செகண்ட், இங்கேயும் மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் இதிலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அது வந்து 0.5 kg மாஸ் இருக்குது. இந்த பால் வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது 10 மீட்டர் பர் செகண்ட் வந்துட்டு இருந்த பால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி 6 மீட்டர் பர் செகண்டுக்கு வந்துட்டுருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 10 மீட்டர் பர் செகண்டாக இருக்குது மூவிங் பால் அப்படின்னா அங்கே கைனடிக் எனர்ஜி இருக்குது. அப்போ ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். திரும்ப அது 6 மீட்டர் பர் செகண்டுக்கு அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். இப்போ மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 kg. இனிஷியல் வெலாசிட்டி, பாலோட இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ரொம்ப நல்லா தெரியும், 12mv². அப்போ இனிஷியலாக பால் 10 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் பொழுது ஒரு கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். அப்போ அதை நம்ம இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 12mvi²ன்னு எழுதுங்க. ஹாஃப் மாஸ் ஆஃப் த பாடி 0.5, இனிஷியல் வெலாசிட்டி இங்கே எப்படி டினோட் பண்ணிக்கோம், 10 மீட்டர் பர் செகண்ட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 10 × 10, 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 2s are 10. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 25 ஜூல். இந்த 25 ஜூல் தான் நம்மளோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இப்போ ஃபைனலாக ஒரு வேல்யூ கொடுத்தாங்க, 6 மீட்டர் பர் செகண்டுன்றாங்க. அப்போ என்னோடய பாலோட வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கு, 6 மீட்டர் பர் செகண்ட். அது என்னோட ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ நான் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 12mvf²ன்னு போடுவேன். எம் மாஸ் மாற போகிறதுல ஒரே பால் தான். அப்போ 0.5 தான் எழுதுவேன். வெலாசிட்டி ஃபைனல் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 6 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 6 × 6 கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 9 ஜூல்னு வருது. அப்போ இனிஷியலாக பாலோட கைனடிக் எனர்ஜி 25 ஜூல்லேருந்து ஃபைனலாக அவங்க கொடுத்துருக்க 6 மீட்டர் பர் செகண்ட் வந்துட்டு இருக்கும் பொழுது அதோட கைனடிக் எனர்ஜி 9 ஜூலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பால், கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். அப்போ 9 - 25 இஸ் ஈக்குவல் டு -16 ஜூல். இந்த மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, டிக்ரீஸ் இன் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பால். ஸோ எப்படி எழுதணும் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா, த டிக்ரீஸ் இன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பால் இஸ் ஈக்குவல் டு 16 ஜூல். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.